வங்கியில் இருந்து பேசுவதாகவும், ஆன்லைனில் ஆர்டர் வந்ததாகவும், மொபைலில் பேச்சை போடும் மோசடி ஆசாமிகள் வழக்கமாக கார்டு மேல இருக்கிற நம்பரை சொல்லுங்கோ சார் என்றுதான் கூறுவது வழக்கம். ஆனால் இதனை மக்கள் எளிதில் தெரிந்து கொண்டனர் என்பதை அறிந்து கொண்டவர்கள் தற்போது தங்கள் பாணியை மாற்றியிருக்கின்றனர். மொபைலில் மிரட்டல் தொனியில் பேசும் மர்ம ஆசாமிகள் மும்பை போலீஸ் பேசுவதாக கூறுவதும், வீட்டில் உள்ள அனைத்து கதவுகளையும் மூடிவிட்டு வீடியோ காலில் வாருங்கள், விசாரிக்க வேண்டும் என்றும் புதிய பாணியில் மிரட்டலை தொடங்கியிருக்கின்றனர். இதே பாணியை முன்பே அறியாமல் மும்பை போலீசார் பேசுவதாக கூறியதை நம்பி மோசடி ஆசாமிகளிடம் சிக்கியவர்தான் திருச்சியை சேர்ந்த இந்த பட்டதாரி. இல்லை மேடம், நாங்கள் பண்ணலை, ஏன்னா உங்கள் ஆதார் கார்டு ப்ரூஃப் தான் ரெடியாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்புறம் என்னோடய ப்ரூஃப் எல்லாமே கேட்டாங்க. ஆதார் கார்டு ப்ரூஃபு, பேங்க் பாஸ்புக்கு, பேங்க் அக்கௌண்ட் எவ்வளோ பேலன்ஸ் வச்சுருக்கீங்க எல்லாமே கேட்டாங்க. இது எல்லாமே விசாரிக்கிறப்ப என்னை தனிப்பட்ட ரூமில் தான் உட்கார வச்சு விசாரித்தாங்க. அதுவும் வீடியோ காலில் விசாரித்தாங்க. வாட்ஸ்அப் வீடியோ காலில் வாட்ஸ்அப் நம்பர் இதான்னு கேட்டுட்டு அதில் வீடியோ கால் பண்ணாங்க. அதில் தான் விசாரித்தாங்க. சுற்றிலும் பேக்ரவுண்டில் யார் இருக்காங்கன்னு சொல்லி ரூமை ஃபுல்லாக கேமராவில் சுற்றி காமிக்க சொன்னாங்க. நானும் காமிச்சேன், யாருமே இல்லை, நான் மட்டும் தனியாக தான் இருந்தேன். அதில் ஐடி ப்ரூஃபில் இருக்கிற மாதிரியே என் பேரில் HDFC பேங்க்கில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி ATM கார்டு வச்சு செக்லீஃப் வச்சுருந்தாங்க. எல்லாமே பக்காவாக இருந்துச்சு. அதனால் அரெஸ்ட் வாரண்ட்டும் ரெடி பண்ணி என் பேரில் நேற்று டேட்டை கால் பண்ணேன்னா நேற்று டேட்டை கீழே மென்ஷன் ஆகிருந்துச்சு போட்டு எனக்கு ரெடி பண்ணி வாட்ஸ்அப் அனுப்பிச்சிருந்தாங்க. அது எல்லாமே ஷேர் பண்ணியிருக்கேன். இது ஃப்ரெண்ட்ஸில் கேட்குறப்ப தான் இது முழுக்க ஃப்ராடு அப்படின்றத வச்சு எனக்கு தெரிய வந்துச்சு. திருச்சி மாநகரின் மைய பகுதியான கருமண்டபத்தை சேர்ந்த இளைஞர் ஒருவர் தனியார் நிறுவனத்தில் வேலை பார்த்து வருகிறார். இந்நிலையில் கடந்த 7ஆம் தேதியன்று இளைஞருக்கு போன் செய்த மர்ம ஆசாமி ஒருவர் தாங்கள் மும்பை காவல்துறையை சேர்ந்தவர்கள் என அறிமுகப்படுத்தியுள்ளார். இதற்கு இளைஞரும் பொறுமையாக பேசியதை தொடர்ந்து உடனடியாக வீட்டுக்குள் சென்று அனைத்து கதவுகளையும் பூட்டிவிடுமாறும், ஆதார் கார்டு, வங்கி கணக்கு புத்தகம் உள்ளிட்ட விவரங்களுடன் தன்னிடம் வீடியோ காலில் பேசுமாறும் மிரட்டல் தொனியில் மர்ம ஆசாமி பேசியுள்ளார். பின்னணியில் வாக்கி டாக்கி சத்தம் கேட்டதால் நிஜ போலீஸ் என நம்பிய இளைஞர் அனைத்து விவரங்களையும் சொல்ல தயாரானார். ஆனால் திடீரென வங்கி கணக்கில் கிடந்த 1 லட்சம் ரூபாயை சரியாக தெரிவித்தவர் உடனடியாக தனக்கு அனுப்புமாறு கூறினார். எதற்காக பணம் அனுப்ப வேண்டும் என இளைஞர் கேட்க, மறுமுனையில் இருந்தவர் கொலை வழக்கு பதிவானதாக கூறியுள்ளார். அதே நேரம் நண்பர் ஒருவரின் ஆலோசனையை கேட்டு மர்ம ஆசாமியிடமிருந்து வந்த அழைப்பை உடனடியாக துண்டித்தார். போலீஸ் தோரணையில் மிடுக்குடன் பேசியதை நம்பி லட்சக்கணக்கில் பணத்தை அனுப்ப தயாராக இருந்ததாகவும், தன்னை போல யாரும் நம்பிவிட வேண்டாம் என்றும் பொதுமக்களிடம் எச்சரிக்கை விடுத்துள்ளார். வழக்கமாக பரிசு விழுந்திருக்கிறது, ஆன்லைனில் முகவரியின்படி ஆடம்ப பொருள் வந்திருக்கிறது என பேசி மோசடியில் இறங்கும் கும்பல் தற்போது போலீஸ் என்றே கூறி வருவதால் பொதுமக்கள் பீதியடைந்து உள்ளனர். சைபர் கிரைம் குற்றங்கள் பெருகி வரும் நிலையில் காவல்துறை இரும்பு கரம் கொண்டு அடக்குமா?